Hi friends, I'm Karthik Dhruvam Academy இருந்து. ஓகே, நம்ம பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பிப்ரவரி 12, 13, 14க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போது நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் பிப்ரவரி 13ஆம் நாள் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 7வது. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது. அதாவது இதுவரையும் 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? வேற வேற ஊர்களில் மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 7வது அகழாய்வு பணிகளை வந்து மேற்கொள்ள போறாங்க. எந்தெந்த ஊர்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், கீழடி, மணலூர், கொந்தகை, அகரம் இது மாதிரியான ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு பணிகளை வந்து மேற்கொள்ள போறாங்க. சரிங்களா? இதற்குண்டான பணிகளை வந்து பிப்ரவரி 13ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா காணொலி வாயிலா வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? தமிழகத்தில் பிப்ரவரி 13ஆம் நாள் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகளை முதல்வர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7வது. சரிங்களா? ஓகே, 2வது கொஸ்டின் பாருங்க. கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது மாவட்டமாக விஜயநகர மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 31வது மாவட்டம். சரிங்களா? ஆன்சர் வந்து 31வது மாவட்டம். அதாவது கர்நாடக மாநிலத்தோட 31வது மாவட்டமா விஜயநகர மாவட்டத்தை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல்லாரி அப்படிங்கிற பகுதியோட சேர்ந்து இருந்தது தான் இந்த விஜயநகரம். சரிங்களா? இப்ப கர்நாடக மாநிலத்தோட 31வது மாவட்டமா விஜயநகர மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது மாவட்டமாக விஜயநகர மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 31வது மாவட்டம். சரிங்களா? ஓகே, 3வது கொஸ்டின் பாருங்க. துபாயில் நடைபெறும் சர்வதேச பாரா தடகள கிராண்ட் பிரீ போட்டியின் ஆடவர் விட்டெறிதல் பிரிவில் தங்கம் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து தேவேந்திர குமார். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர குமார். அதாவது துபாயில நடைபெறும் சர்வதேச பாரா தடகள கிராண்ட் பிரீ போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆடவர் பிரிவுல விட்டெறிதல் பிரிவுல தங்க பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவேந்திர குமார். இவர் வந்து அந்த விட்டெறிதல் அப்படிங்கிற பிரிவுல 50.61 மீட்டர் வந்து விட்டெறிஞ்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் இடம் பிடிச்ச இந்தியர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றவர் தான். சரிங்களா? ஓகே, துபாயில் நடைபெறும் சர்வதேச பாரா தடகள கிராண்ட் பிரீ போட்டியின் ஆடவர் பிரிவுல விட்டெறிதல் பிரிவில் தங்கம் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவேந்திர குமார். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. உலக பாரா தடகள போட்டியின் மகளிருக்கான நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிமிஷா சுரேஷ் அப்படின்றவங்க தான். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிமிஷா சுரேஷ். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல துபாயில நடக்கிற உலக பாரா தடகள போட்டியில மகளிருக்கான பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் பிரிவுல தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிமிஷா சுரேஷ். இவங்க தாண்டிய தூரம் வந்து 5.25 மீட்டர் தூரம் தாண்டி இருக்காங்க. சரிங்களா? ஓகே, உலக பாரா தடகள போட்டியின் மகளிருக்கான நீளம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நிமிஷா சுரேஷ். சரிங்களா? ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்க. தெலுங்கானாவில் கீழ்கண்ட எந்த மாநகராட்சியில் முதல் முறையாக மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு பெண்கள் பொறுப்பேற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹைதராபாத். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். அதாவது தெலுங்கானால கீழ்கண்ட எந்த மாநகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா, சரிங்களா, முதல் முறையா மேயர் மற்றும் துணை மேயர் பதவியில வந்து பெண்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மாநகராட்சியில. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நியமனம் பண்ணியிருக்கிற அந்த பெண் மேயரோட பெயர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி. அதே மாதிரி துணை மேயரோட பெயர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீலதா. சரிங்களா? தெலுங்கானாவில் கீழ்கண்ட எந்த மாநகராட்சியில் முதல் முறையாக மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கு பெண்கள் பொறுப்பேற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹைதராபாத். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூடுதலாக எத்தனை மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 மணி நேரம். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம். அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இன்னும் கூடுதலா 1 மணி நேரம் வாக்குப்பதிவு வந்து நீங்க சேர்த்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த தலைமை தேர்தல் ஆணையரோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுனில் அரோரா அப்படின்றவங்க தான். சரிங்களா?
தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூடுதலாக எத்தனை மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 மணி நேரம். சரிங்களா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் திட்டம் கீழ்கண்ட யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. அதாவது சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. சரிங்களா? தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் திட்டம் கீழ்கண்ட யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேசிய உற்பத்தி திறன் தினம் எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12. அதாவது தேசிய உற்பத்தி திறன் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 12. சரிங்களா? அதே மாதிரி தேசிய உற்பத்தி திறன் வாரம் சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பிப்ரவரி 12ல இருந்து 18 வரையும். சரிங்களா? தேசிய உற்பத்தி திறன் தினம் வந்து எப்ப? பிப்ரவரி 12. தேசிய உற்பத்தி திறன் வாரம் வந்து கேட்டாங்கன்னா பிப்ரவரி 12ல இருந்து 18. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ள இனிப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு. அதாவது தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியா தொடங்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு புரட்சி அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்கள் வந்து வளர்ப்புனால விவசாயிகளுக்கு வந்து நிலம் இருக்கிற விவசாயிகளா இருக்கட்டும், இல்ல நிலமற்ற விவசாயிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் ஈட்டி தரக்கூடிய இந்த தேனீ வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? அதே மாதிரி தேனீக்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர்களும் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து ஈட்டு தரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ள இனிப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு. சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. 5வது தலைமுறை அதாவது 5G தொலைத்தொடர்பு சேவையை வெற்றிகரமாக பரிசோதித்த நாட்டின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏர்டெல். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல். அதாவது நம்ம இதுவரையும் 4G நெட்வொர்க் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறையாக 5G நெட்வொர்க் வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கு உண்டான பரிசோதனையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டாங்க. யாரு? ஏர்டெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பரிசோதனையை வந்து செஞ்சு பார்த்துட்டாங்க. சரிங்களா? அதனால கூடிய விரைவில் 5G நெட்வொர்க் வந்து நம்ம நாட்டில் வந்துடும். சரிங்களா? 5வது தலைமுறை 5G தொலைத்தொடர்பு சேவையை வெற்றிகரமாக பரிசோதித்த நாட்டின் முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்டெல். சரிங்களா? ஓகே, 11வது கொஸ்டின் பாருங்க. 26வது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான மாநாடானது COP26 அப்படின்னு சொல்லுவாங்க 2021ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்காட்லாந்து. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. அதாவது ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுல எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல நடக்க போகுது. இதை வந்து COP26 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா 26வது ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு. சரிங்களா? ஓகே, 26வது ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்துக்கான மாநாடு 2021ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்காட்லாந்து. சரிங்களா? ஓகே, அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் 14/2/2021 அன்று நாட்டிற்கு அர்ப்பணித்த இந்தியாவின் முதலாவது பிரத்யேக சர்வதேச கப்பல் துறைமுகம் அமைந்துள்ள இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொச்சின். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதலாவது பிரத்யேக சர்வதேச கப்பல் துறைமுகத்தினால நமக்கு வந்து என்னென்ன பலன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி வந்து மிச்சமாகும். அது மாதிரி இதன் மூலியமா பல வகையான தொழிற்சாலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அந்த துறைமுகத்தினால அந்நிய செலவாணி வந்து மிச்சமாகும். அதே மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தொழிற்சாலைகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 14/2/2021 அன்று நாட்டிற்கு அர்ப்பணித்த இந்தியாவின் முதலாவது பிரத்யேக சர்வதேச கப்பல் துறைமுகம் அமைந்துள்ள இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொச்சின். சரிங்களா? ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த நாட்டின் உணவு பாதுகாப்பினை வலுப்படுத்துவதற்காக
2000 மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிரியா. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா. அதாவது சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் பஷார் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் நடத்திய நீண்டகால போர்னால நிறைய பொதுமக்கள் வந்து இறந்து போறாங்க. சரிங்களா, இதனால சிரியாவுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியா சார்பில் 2000 மெட்ரிக் டன் அரிசியை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு, சிரியா நாட்டுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா, அதான் அதில் சொல்லியிருக்காங்க. பின்வரும் எந்த நாட்டின் உணவு பாதுகாப்பினை வலுப்படுத்துவதற்காக 2000 மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிரியா. சிரியா நாட்டுக்கு தான் நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா 2000 மெட்ரிக் டன் அரிசி வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2020 என்ற அறிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டென்மார்க். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க். அதாவது ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2020 அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஊழல் வந்து கம்மியா இருக்கிற நாடுகளோட பட்டியல்ல முதலிடத்துல பிடிச்ச நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க். சரிங்களா, ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2020 அந்த அறிக்கையில முதலிடம் வகிக்கும் நாடு வந்து எது? டென்மார்க். சரிங்களா, 2020ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 180 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 180 நாடுகளோட பட்டியல்ல டென்மார்க் தான் முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து பிடிச்சிருக்கும் இடம் வந்து 86வது இடம். ஓகேவா, 2019ல நம்ம வந்து 80வது இடத்துல இருந்தோம். சரிங்களா, இதே 180 நாடுகளோட பட்டியல்ல நம்ம இந்தியா 80வது இடத்துல இருந்திருக்கு. ஆனா 2020ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 86வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரிங்களா, அந்த அளவுக்கு ஊழல் வந்து அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் சீனா வந்து 78வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் வந்து 124வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி நியூசிலாந்து மற்றும் டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா, சோமாலியா மற்றும் தென் சூடான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கு. சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா, அதாவது ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2020 என்ற அறிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டென்மார்க். சரிங்களா, ஓகே. 15வது கொஸ்டின் பாருங்க. உலக யுனானி தினம் எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. சரிங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. அதாவது யுனானி மருத்துவரான ஹக்கீம் அஜ்மல் கான் அவரோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. அந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா உலக யுனானி தினமா வந்து அனுசரிக்கிறாங்க. சரிங்களா, அதாவது யுனானி மருத்துவத்தோட நோய் தடுப்பு முறைகள் பத்தியும் நோய் தீர்க்கும் தத்துவங்களை பத்தியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலக யுனானி தினம் அப்படிங்கறது அனுசரிக்கிறாங்க. உலக யுனானி தினம் அப்படிங்கிறது எந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் நிதி எழுத்தறிவு வாரம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ல இருந்து பிப்ரவரி 12 வரையும். சரிங்களா, ஆண்டுதோறும் பிப்ரவரி 8ல இருந்து பிப்ரவரி 12 வரையும். அதாவது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் நிதி எழுத்தறிவு வாரம் அப்படிங்கிறது எந்த நாட்கள்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ல இருந்து பிப்ரவரி 12 வரையும். சரிங்களா, இந்த நிதி எழுத்தறிவு வாரம் அப்படிங்கிறது யாரால நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. சரிங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்த நிதி எழுத்தறிவு வாரம் அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருந்து இந்த நிதி எழுத்தறிவு வாரம் அப்படிங்கறது அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016ல இருந்து. சரிங்களா, நிதி சம்பந்தமான கல்வி அறிவு வந்து மக்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வாரமா இதை அனுசரிக்கிறாங்க. சரிங்களா, இந்தியாவில் நிதி எழுத்தறிவு வாரம் எந்த நாட்களில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8ல இருந்து பிப்ரவரி 12 வரையும். சரிங்களா, ஓகே. அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கீழ்கண்ட எந்த நாடு மீண்டும் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமெரிக்கா. சரிங்களா, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த நாடு மீண்டும் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அதாவது 2018ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து விலகி இருந்தது. திரும்ப என்ன பண்ணிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இணைஞ்சிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில கீழ்கண்ட எந்த நாடு மீண்டும் இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா, ஓகே. 18வது கொஸ்டின் பாருங்க. ஜலபிஷேகம் என்ற நீர் பாதுகாப்பு பிரச்சாரம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம். சரிங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் அடிப்படை வசதியான தண்ணீர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் பாத்தீங்கன்னா இந்த நீர் பாதுகாப்பு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா, காணொலி மூலியமா தொடங்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 57,000க்கும் மேற்பட்ட நீர் கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா
இந்த நீர் பாதுகாப்பு பிரச்சாரத்தின் கீழே இருக்கு. சரிங்களா? ஜலாபிஷேகம் என்ற நீர் பாதுகாப்பு பிரச்சாரம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சரிங்களா? ஓகே, 19வது கொஸ்டின் பாருங்க. உலக வானொலி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13. சரிங்களா? உலக வானொலி தினம் அப்படிங்கிறது எந்த நாள்ல கொண்டாடுறாங்க? பிப்ரவரி 13ஆம் தேதி. அதாவது உலக வானொலி தினம் அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012ல இருந்து. சரிங்களா? யுனெஸ்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வானொலி தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 2012ல இருந்து நம்ம ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அதாவது உலகத்துல உள்ள எல்லா மக்களையுமே இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வானொலி தான். சரிங்களா? அது சம்பந்தமா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலக வானொலி தினம் அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க. அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 13ஆம் தேதி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாருடைய பிறந்த நாளான பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சரோஜினி நாயுடு. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அதாவது சரோஜினி நாயுடு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நினைவூட்டும் வகையில அவங்களோட பிறந்த நாளை தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் தினமா அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 1879 பிப்ரவரி 13ஆம் தேதி. சரிங்களா? அதனால ஆண்டுதோறும் அந்த பிப்ரவரி 13 வந்து பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் தினமா கொண்டாடுறாங்க. சரிங்களா? யாருடைய பிறந்த நாளான பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய நாட்டில் அமைந்துள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 100 ஆண்டுகள். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகள். அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து ஆகுது. சரிங்களா? அதாவது பிப்ரவரி 12 1921ல ஆர்தர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் இளவரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. அதுல இருந்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகள் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி இப்ப புதுசா வந்து நம்ம இந்திய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கட்டிடம் வந்து புதுசா கட்டுறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டியவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 2020ல பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இந்திய நாட்டில் அமைந்துள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகள். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13/2/2021 அன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டத்திற்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1100. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1100. அதாவது மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் சென்டர், அதாவது உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டத்திற்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த நம்பர் வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 1100. சரிங்களா? என்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்காங்கன்னா 13/2/2021 அன்னைக்கு. சரிங்களா? அதாவது 13/2/2021 அன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டத்திற்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1100. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. புதிய ஸ்டார் ஒப்பந்தமானது யாருக்கிடையில் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. அதாவது ஸ்டார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது அணு ஆயுதம் வந்து அதிகமா பயன்படுத்தக்கூடாது, அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஸ்டார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. சரிங்களா? 2011ல ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த ஸ்டார் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப திரும்ப அதை புதுப்பிக்கிறாங்க. சரிங்களா? புதிய ஸ்டார் ஒப்பந்தமானது யாருக்கிடையில் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பிப்ரவரி மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இதற்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவ மகரம்ல இருந்து கார்த்திக்.